கனிவுள்ள நெஞ்சுடனே அவங்க சொல்ற மாதிரி செய்யும். குறிவர்களே, இந்த திருப்பலியில் நன்றி பலியாக பிரான்சிஸ் சேவியர், தெரேசன், ஜேம்ஸ் மரியா, பிரித்திஷா, டயானா, பெர்னார்ட் செல்வி, ஆரோக்கிய செல்வி, சுகுமார், அல்பின் ரெஜினா, மைக்கேல் டிசோசா, ரெஜின் செந்தில், சகாயராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், மகிமைதாஸ், கார்த்திகா, தியா, பிராங்க்லின் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், மரிய மார்கரெட் அவருடைய குடும்பத்தினர், டேவிட், வெரோனிகா மற்றும் அவருடைய குடும்பத்தினர், சாந்தி மற்றும் அவருடைய குடும்பத்தினர், ஜான் கிறிஸ்டோபர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர், மோக்ஷா, ஆண்ட்ரூ மற்றும் அவருடைய குடும்பத்தினர், மீனா குமாரி அவருடைய குடும்பத்தினர், சகாய் மேரி, சசி அவருடைய குடும்பத்தினர், ஆண்ட்ரூ, ஜெசிந்தா மற்றும் அவருடைய குடும்பத்தினர்,
யாரே கிறிஸ்டோபர் அவருடைய குடும்பத்தினர், ரேச்சல் அவர்களுக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க வேண்டியதற்காகவும், மனோஜ் நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காகவும், பிரித்திஷா அவர்களுக்கு அனைத்து நன்றியாகவும் திருப்பலி நன்றி வழியாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் ராணி ஹரி, மைக்கேல் இருதய மேரி, ஞான பிரகாஷ் லூயிசா அம்மா அவருடைய ஆண்மனத்திற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், நம்முடைய அற்பு கோடி அற்புத அந்தோணியார் அவர்களுக்காக இறைவனிடம் பட்டு பேச வேண்டும் என்பதற்காகவும், இந்த பகுதியில் வாழ்ந்து இறந்த அனைத்து ஆத்மாக்களுக்கு இறைவன் நாமை நிதியிலே பாட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். விசேஷமாக இந்த திருப்பலியானது இந்த வட்டாரத்தில் கூடி வாழக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அந்தோணியாருடைய பக்தர்களை அனைவருக்கும் இந்த காலையில் வணக்கத்தோடும் இங்க வந்திருப்பது புனித அந்தோணியாருடைய விழாவை கொண்டாடுவோம் மற்றும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஆனால் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்போதெல்லாம் ஜபத்தில் அவர் அமர்ந்து ஜபிச்சாரோ அந்த நேரத்தில் கடவுளுடைய பிரசனம் அவருக்கு இருந்தது. அதை ஆகினால் தான் நீங்க பார்ப்பீங்க, அந்தோணியார் கையில எப்பொழுதுமே யார் இருக்கிறாங்க? ஆண்டவர் இயேசு சின்ன குழந்தையா. ஸோ சின்ன குழந்தை இயேசு யார் கூட இருந்தது? ஆண்டவர்கிட்ட தான் இருந்தது இல்லையா? அப்போ புனித அந்தோணியார்கிட்ட அவர் கையில அவங்க குழந்தை மாதிரி வராங்க அப்படின்னா, அதாவது புனித அந்தோணியார் எப்போதுமே அவர் விவிலியத்தை படிக்கும் பொழுது மாதா போல அவர் படிப்பார். அந்த ஒரு அந்த அன்போடு முழுமையா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, அதாவது அவர் எப்பெல்லாம் கடவுளுடைய வார்த்தை படிச்சாரோ, பைபிள் படிச்சாரோ, அந்த சமயத்தில் அவர் அவருடைய மனதில் ஆண்டவர் இயேசு தான் அவர்கிட்ட பேசுறாருடைய அனுபவம் அவர்கிட்ட இருந்தது. ஆகினால்தான் அந்தோணியார்கிட்ட எப்போதுமே குழந்தை சைஸ் கையிலேயே அமர்ந்திருக்காங்க. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம கூட கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது கடவுள்கிட்ட பேசுகின்றார் என்ற அந்த உணர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். எப்போ நம்ம கடவுளுடைய பைபிளை நம்ம எடுத்து நம்ம படிக்கிறோமோ அது ஒரு பொக்கிஷம், அது கடவுளுடைய முத்துக்கள், அது ஒரு ரிச்சஸான ஒரு ட்ரெஷர். அது என்ன உலகத்திலேயே எல்லாத்துடைய செல்வமும் நம்முடைய பைபிள் இருக்கு. எப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோமோ, அப்போ அதை ஓதுறோமோ, அந்த சமயத்தில் கடவுள் நம்மகிட்ட பேசுவார். இதனுடைய அனுபவம் தான் அந்தோணியாருடைய வாழ்க்கை. ஆகையினால இன்று நாம் இந்த எப்பொழுதுமே நம்ம கடவுளுடைய வார்த்தையை நம்ம படிக்கணும். ஸ்பெஷலாக காஸ்பிள் படிக்கணும். தினந்தோறும் ஒரு சாப்டர் நம்ம படிச்சு கடவுள் என்ன பேசுறாரு அப்படின்னு நம்ம உட்கார்ந்து பேசணும்னா கடவுளுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை மாறல. ஏன் மாறல அப்படின்னா, மாறுச்சுன்னா நம்மகிட்ட எப்போதுமே ஒரு அமைதி இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும், மற்றவங்களை பகிர்ந்து கொள்ள தன்மை நம்மகிட்ட இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் நம்மகிட்ட இருக்கும். அதனால எப்பொழுதுமே நீங்கள் தினந்தோறும் கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் படிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது கடவுள் நம்மோடு இருந்து வழி நடத்துவார். ஆகையினால என்னுடைய நற்செய்தி கூட நம்ம பார்க்குறோம். மார்த்தா மேரி 2 பேரும் அக்கா தங்கச்சிகளும் ஒருத்தர் சேரதான் இன்னொருத்தர் கடவுளுடைய வார்த்தை கேட்குறாங்க. அதாவது 2மே கலந்து நம்ம சேர்ப்போம். நம்ம மற்றவர்களுக்காக சேவை செய்யணும், அதே சமயத்தில் நம்ம கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். ஆகையினால நம் இந்த திருப்பலியில் கடவுள்கிட்ட நாம் உறுதியாக சொல்லுவோம், கடவுளே உன்னுடைய வார்த்தை தினந்தோறும் நான் கேட்டு அதை வாசித்து என்னோட நீ என்னோட வாழ வேண்டும், நான் இருக்கக்கூடிய இடத்தில் நீ இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உறுதியான மனதோடு இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். அந்தோணியார் அனைவரையுமே ஆசீர்வதித்து மற்றும் இங்கே இருக்க வட்டாரத்தில் இருக்க எல்லா குடும்பங்களும் வெறும் கிறிஸ்தவ குடும்பங்கள் மட்டும் இல்லை, இங்கே வாழக்கூடிய எல்லா குடும்பங்களும் கடவுளை ஆசீர்வதித்து அவங்க ஒரு குடும்பத்தையும் அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையும்,
பிள்ளைகளுக்கு வந்து சரியான படிப்பும் மற்றும் ஒரு நல்ல வாழ்க்கை சமாதானத்தோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை கிடைக்கும்படி நம் அனைவரும் இந்த வட்டாரத்தில் இருக்க அனைவருக்காக ஜெபிச்சு நாம் செய்த பாவம் நினைத்து மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியில் பங்கு கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் எல்லா வல்ல இறைவன் நம்மை இது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மாட்சிமை உண்டாகுக.
அடியார்களில் எங்களில் உம் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பும் ஆகியவற்றில் நாங்கள் பற்றிய உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்முடைய தூயாவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே அபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் இருந்த நேரத்தில் அபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உன் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின. நீர் உம் அடியேனை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாறுங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதில் அளித்தார்கள். அதை கேட்டு அபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்றார். சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பம் சுடு என்றார். அபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் நிற்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இடைவேளை காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக் கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வார். உளமாற உண்மை பேசுவர். பலரில் தம் நாவினால் புறக்கூறார். தம் தோழருக்கு தீங்கிழைப்பார். தம் அடுத்தவரை பழித்துரைப்பார். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். பதவி தம் பணத்தை வட்டிக்கு கொடார். மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பதவி
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கின்றேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டேன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழியமாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறைத்திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்போது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் இனங்களுக்கிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவ பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். 5 நாள் சிறப்பா ஒவ்வொரு நாளும் கொடியேற்றத்துடன் நம்முடைய ஆலயத்தை திருவிழா கொண்டாட்டும். அது மட்டுமில்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பகுதியில் வெவ்வேறு அருட்தந்தையர்கள் வந்து நமக்கு நல்ல ஒரு திருப்பலி, நல்ல ஒரு மறைவுரை உங்களுக்கு கொடுத்தாங்க.
எல்லாரும் அவங்கெல்லாம் கேட்டு ஊறி போயிருக்கீங்க. எல்லாரும் நல்லா இறைவார்த்தையாக ஊறி மொழி போயிருக்கீங்க. பாருங்கள், இன்று யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூறப்படுவது போல, கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். இயேசுவுக்கே புகழ். இப்ப யாரெல்லாம் கடவுளை அணுகி செல்கின்றோமோ யாரும் கூட வருவாங்க, வருவார். யாரெல்லாம் கடவுளை அணுகி போகின்றோமோ கடவுளும் நம்மை அணுகி வந்து கொண்டே இருப்பார். அதோடு மட்டுமில்லாமல் திருப்பாடல் 118வது அதிகாரம் 24வது வசனத்தில் கூறப்படுவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் படைத்த நாள் தான். இன்னைக்கு மட்டும் கிடையாது, நாளைக்கு மட்டும் கிடையாது, நேற்று மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் படைத்த நாள். எனவே நம்ம என்ன செய்யணும்? எப்போதுமே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அகமகிழ வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்தில் இவ்வாறு இருக்கிறது: என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உறுதியோடு இருங்கள், நிலையாய் நில்லுங்கள், ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள். நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உறுதியோடு இருக்கணும். அவருடைய பணியை அல்லது அவருடைய திருவிழப்படி நம்முடைய குடும்பத்தை காக்கின்ற பொழுது உறுதியோடு இருக்கணும். ஏனென்றால் நாம் செய்கின்ற பணிகள் என்னைக்கு என்னவாகாது, வீணே போகாது. நம்முடைய குடும்பத்தில் செய்கின்ற நாம் பணியை, அது எந்த ஒரு பணியாக இருக்கலாம், ஆண்டவரை முன்னிட்டு நாம் செய்கின்ற பணிகள் எப்பொழுதுமே வீண் போகாது. இதுதான் நாளைக்கு எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம்: நம்முள் வல்லமையோடு செயல்படுவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலான அனைத்தையும் செய்வதற்கான கடவுளே நம் மத்தியிலே இருக்கின்றார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. வந்த இறைவனை கொண்டிருக்கின்ற நாம் எவ்வாறு இருக்க வேண்டும்? இன்னும் அதிகமாக இறைத்திட்டம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில், உங்கள் மூதாதையின் கடவுளாகி ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருக செய்வாராக, வாக்களித்தது போல உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பாருங்கள். திருவெளியில் படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நமக்கு எடுத்துக்கொண்டே இருக்கின்றார் நம்முடைய ஆண்டவர். அதோடு இல்லாமல் யோசுவா 3வது அதிகாரம் 15வது வசனத்தில், உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளும் நாளை ஆண்டவர் வியத்தகு செயல்கள் பல புரிந்துள்ளார். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாருமே கோடி அற்புதப்படி அந்தோணியாருடைய விழாவை, பெருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். அப்படித்தானே? பங்கு தந்தை மிக அழகாக இன்னைக்கு மறைவுரை வந்த உடனே இந்த வரவேற்பு அல்லது முன்னுரை சொல்லும் போதே மிக தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், இறை வார்த்தையை வாழ்வாக மாற்ற வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்முடைய பகுதியில் நம்முடைய பாதுகாவலராக இருக்கின்ற கோடி அற்புதருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? இறை வார்த்தையின் வாசிப்பீங்க, ராத்திரியெல்லாம் பாடுவீங்க. இறை வார்த்தையின் பெட்டகமே. ஞாபகம் இருக்குதா? இறை வார்த்தையின் பெட்டகமே அப்படின்றது நம்முடைய கோடி அற்புதருக்கு இன்னொரு பேரு. ஏன் அப்படின்னா, அவர் இறை வார்த்தையை முழுமையாக வாழ்ந்தார். அதனை அறிந்து ஒவ்வொரு நாளும் தியானித்து அதன்படி வாழ்ந்து வந்தார். அதனால்தான் குழந்தையை செஞ்சிருந்தாரு, அவருடைய கையில் இருக்கிறார். இப்ப யாரெல்லாம் இறை வார்த்தையை வாசித்து வாழ்வாக மாற்றுகின்றோமோ அவர்களுடைய உள்ளத்திலும், அவருடைய கரங்களிலும், அவருடைய இல்லத்திலும் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பார். இயேசுவுக்கே புகழ். அப்ப இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்ன முடிவு எடுக்கணும்? இறை வார்த்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசிச்சு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை மனதில் வச்சுக்கணும். அப்படி மனதில் வச்சா போதுமா? வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் எப்போது இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுகின்றோமோ அப்போது ஆசீர்வாதத்தை நாம் உணர முடியும். அதனை உணர்வதுதான் இன்றைய நாள் இல்லை இந்த பெருவிழா ஒவ்வொருவருமே நடக்கிறது. அன்புள்ளே, இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக் கொள்வோம். முதல் வாசகம்
வாசல் நல்லா கவனிச்சிங்களா? நல்லா கவனிச்சிங்க அப்படிதான். என்ன நடக்குது? ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஒரு 3 பேர் நடந்து அப்படியே வெயில்ல வந்துட்டே இருக்கிறாங்க. வெயில்ல வந்து அந்த தேவதாரு மரத்துல வந்து அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கேட்டாங்க, எனக்கு பசிக்குன்னு சொன்னாங்களா? இந்த 3 பேரும் சொல்லவே இல்லை. அப்ப எங்க இருந்து ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆபிரகாம் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? அவர் வீட்டு முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவங்க வீட்டு முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தூரத்துல ஒரு 3 பேர் உட்கார்ந்து டயர்டா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உடனே எங்க போறாரு? ஆபிரகாம் என்ன செய்ய தெரியுமா? ஓடி அந்த 3 பேருக்கு பக்கத்துல உள்ளது அப்படியே தாழ் பணிந்து, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, களைப்பாக இருக்கிறீர்கள், வாங்க நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு உணவு கொடுக்கிறேன். உடனே சொல்லிட்டு அங்க அவங்களை உட்கார வச்சுட்டு இடத்துல உட்கார வச்சு ஓடி போய் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன என்ன சொன்னாங்க? அவருடைய மனைவி சாரா சொல்லிட்டு, நல்ல மாவு பெசை, கும்பலம் பெசை கூடாது, நல்ல மாவு பெசையணும், பெசைச்சி அவங்களுக்கு ரொட்டி பண்ணு அல்லது அந்த சாப்பாடு அவங்களுக்கு பண்ணுங்க. உடனே அந்த அவரை அப்படி விடல. உடனே அவருக்கு அந்த மாட்டு தளவுக்கு போறாரு. நல்ல ஒரு கண்டு கொட்டியை பிடிச்சி அடிச்சு அவருக்கு உணவு சமைச்சு அவரை உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறார். விருந்தோம்பல். அவர் கேட்கவே இல்லை. 3 பேரும் அவங்க கேட்டாங்களா எனக்கு சாப்பாடு வேணும்னு? கேட்கவே இல்லை. அவருடைய தேவையை அறிந்து ஓடோடி சென்று அவர்களுக்கு உதவுகின்றார். எனவேதான் அவர் போகும்போது ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கேட்குது. என்ன வார்த்தை? இளவு இந்த கடைசி நாங்க இன்னொரு நாள் வரப்போகுது, இன்னொரு புறம் வரப்போகுது. உங்களுக்கு என்ன இருக்கும்? சாராவின் கையில் ஒரு மகன் இருப்பான். இதுதான் ஆசீர்வாதம். எப்போது நாம் பிறருடைய தேவைகளை அறிந்து அவர்கள் கேட்காமலே நாம் உதவுகின்ற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நாம் அந்த விருந்தோம்பலை இருக்கின்றோமா? பிறருடைய கஷ்டத்தை அறிந்து அவர்களை கேட்காமலே நமக்கு உதவ மனம் இருக்கின்றதா? இந்த மனம் எங்கிருந்து வரும் தெரியுமா? அந்த மனது பிறருக்கு உதவும் அப்படின்னு ஒரு மனசு இருந்துச்சு. எங்கிருந்து வரும் தெரியுமா? அது எங்கிருந்து வரும்? யார் உள்ளத்துல கடவுள் இருக்கின்றாரோ, யார் உள்ளத்துல இறைவன் இருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற மனது. யார் இருந்தாலும் சொல்லலாம், யாராக இருந்தாலும் சொல்லலாம், யாரெல்லாம் உதவ வேண்டும், பிறருக்கு பிறருடைய கவலையை போக்க வேண்டும், பிறருக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று மனது இருக்கின்றதோ அவர்கள் மனதிலே யார் இருக்கிறாங்க? கடவுள் இருக்கின்றார். நன்றாக நாம் உதவுகின்ற பொழுது எவ்வாறு ஆபிரகாமை என்று ஆசீர்வதித்த இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக விளக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இன்றைய திருப்பாடல் எல்லாம் கவனிச்சு பார்த்துருப்பீங்க. திருப்பாடல் என்ன திருப்பாடலை வாசிச்சீங்க? ஆண்டவரின் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவே ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. இவங்க தான் ஆண்டவருடைய கூடாரத்தில் இருக்க முடியும், தகுதியாக இருக்க முடியும். என்ன லிஸ்ட்? பெரிய பெரிய லிஸ்ட் தான் கிடையாது. பாருங்கள், மாசற்றவராய் நடப்போரே. இப்படி உள்ளத்துல எப்படி இருக்கணும்? மாசமாவே பொறாமை இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் இருந்துச்சு அப்படின்னா, அது பொறாமை இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய உள்ளத்துல யாரும் இருக்க மாட்டாரு? கடவுள் கண்டிப்பாக இருக்க மாட்டார். சரிங்களா? முதல்ல மாசற்றவராய் நடப்போரே, இன்னார் நேரியவற்றை செய்வார், உளமாற உண்மையை பேசுபவருடைய உள்ளத்தில் யார் இருப்பாரு? கடவுள் இருப்பார். தூய்மையோடு உள்ளத்தோடு இருப்பவர்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலும் அவருடைய இல்லத்திலும் அவருடைய பகுதியிலும் இறைவன் இருப்பார். தூய்மையான உள்ளத்தை கொண்டவர்களுக்கு. அது மட்டுமில்லாமல் தம் நாவினால் என்ன செய்யக்கூடாது? புறம் யாருடைய உள்ளத்துல கடவுள் இருந்தார்களோ அவர்கள் புரணி பேச மாட்டாங்க. மற்றவங்களை பத்தி இல்லாததை பொல்லாததை பற்றி பேச மாட்டார்கள். அப்படி பேசினாங்க அப்படின்னா கடவுள் அங்க இருக்க மாட்டார். பாருங்கள், மிக தெளிவாக சொல்லப்பட்டது. தம் நாவினால் புறம் கூறார், தம் தோழர்களுக்கு தீங்கிழையார். மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, மற்றவருடைய பெயரை எடுக்க மாட்டார்கள். யாருடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கின்றாரோ. அது மட்டுமில்லாமல் தம் அடுத்தவரை பழித்துரையார். யாரெல்லாம் மற்றவர்களை பழி சொல்லும் இல்லாமல் இருக்கிறார்களோ, பழி போடாமல் இருக்கிறவர்கள் உள்ளத்துல கடவுள் கண்டிப்பாக இருப்பார். அது மட்டுமில்லாமல் இன்னும் அதிகமாக வாசிக்கின்ற பொழுது, நெறித்தவரை நடப்போரை இழிவாக கருதுவர். நெறித்தவரை நடப்போரை
இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். யாரு? கடவுளுடைய உள்ளத்துல, கடவுள் தன்னுடைய உள்ளத்தில் இருப்பவங்களுக்கு அல்லது கடவுளுடைய உறைவிடத்தில் தங்கி இருப்பவர்களுக்கு அவருடைய நிலை, மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு அஞ்சுவரை உயர்வாக மதிப்பார். தமக்கு துன்பம் வந்தாலும் என்ன செய்வாங்க? தனக்கு என்ன நடந்தாலும் கொடுத்த வாக்குறுதி என்ன செய்வாங்க? நிறைவேற்றுவார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். நாம் கொடுத்த வாக்குறுதியை நல்ல முறையில் நிறைவேற்றிருக்கோமா? வெளியெல்லாம் போக வேண்டாம், நம்ம குடும்பத்துல பார்ப்போம். ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில். என்ன வாக்குறுதி? என்ன வாக்குறுதி? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் சொல்லியிருக்கிறீங்க கடவுளுடைய முன்னிலையில். அந்த வாக்குறுதிக்கு, கொடுத்த வாக்குறுதிக்கு அதை மீறாமல் இருப்பவர்கள் கடவுள் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்றார். இயேசுவுக்கே புகழ். அப்படி சொன்னா அப்படி எல்லார் வீட்டிலையும் யார் இருக்கிறாங்க? இருக்கின்றார். ஏனென்றால் நம் அனைவரும் நமக்கு எது வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நாம் கொடுத்த வாக்குறுதியை மீறவே மாட்டோம். அப்படித்தானே? கொடுத்த வாக்குறுதி. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து திருப்பாடல் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் கூறப்படுவது போல, தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் எங்க இருப்பாங்க? கடவுளுடைய கூடாரத்தில் தங்கி இருப்பார். நாம் கடவுளுடைய கூடாரத்தில் தங்கி இருக்கின்றோமா அல்லது கடவுளுடைய கூடாரத்தை விட்டு வெளியே சென்று இருக்கின்றோமா? சற்று நாமே சோதித்து பார்ப்போம். அதோடு மட்டுமில்லாமல் இதையே 2ஆம் வாசகத்திலும் கொலோசியருக்கு பவுலடியார் மிக தெளிவாக கொலோசியருக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. அவர் கூறுகின்றார், கொலோசியர் 1வது அதிகாரம் 25வது வசனத்தில் பாருங்கள், என் மூலம் இறை வார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார். யார் சொல்றாங்க? அப்படி பவுலடியார் சொல்லிட்டார். அதே வார்த்தை தான் நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய பதிலாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாருடைய பொறுப்போ? ஒவ்வொருடைய பொறுப்பு. அதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பவர்களே. அது மட்டுமில்லாமல் கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் வரப்படும், உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். கடவுளுடைய திருவுள்ளம் அதுதான். நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நாம் வாழுகின்ற இடங்களுக்கு, நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு நம்முடைய வாழ்க்கையினால் எடுத்துக் கொடுக்க வேண்டும். அப்போது எடுத்துக் கொடுக்கின்ற பொழுது நாமும் நம்முடைய புனிதரை வழியில் நாம் கிடைக்கின்றோம். ஏனென்றால் அந்த புனிதர் நம்முடைய கோழி இருப்பதற்கு அந்தோடியா இதைத்தான் செய்தார். கடவுளுடைய வார்த்தையின்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அது எப்படி வாழ வேண்டும் என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே அந்த திட்டத்தை நாம் செய்கின்றோமா? ஒவ்வொரு வருடமும் திருவிழா கொண்டாடுறோம், ஜெகஜோதியா மேல தாளத்தோடு கொண்டாடுறோம், ஒவ்வொரு நாளும் கொடியேற்றோம், நிறைய செலவுகள், எல்லாரும் டெக்கரேஷன். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தையை வாழ்வாக மாற்ற வேண்டும். அன்புகள், இந்த நற்செய்தி வாசகத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போறாங்க. அங்க என்ன நடக்குது? மரியாவும் மார்த்தாவும் இருக்கிறாங்க. மரியா என்ன செய்றாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து கேட்டு கொண்டே இருக்கின்றார். மரியாதை என்ன செய்றாங்க? அவருக்கு மார்த்தா என்ன பண்றாங்க? அவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும், உணவு பேசிய உலக காரியங்களை அவர்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நம்ம குடும்பத்திலே எப்படிதான் இருக்கும்? சிலர் இவருடைய வார்த்தையை கேட்டு அங்கே உட்கார்ந்து இருப்போம். சிலர் இறைவனுக்கு பணி செய்வதற்கான உலக காரியங்களை அல்லது அவர்களுக்கு தேவைகளை அறிந்து சென்று கொண்டே இருப்போம். இரண்டுமே நல்லதுதான். யாக்கோபு கூறுவது போல, செயலற்ற விசுவாசம் சென்ற விசுவாசம். நான் இறை வார்த்தை மட்டும் தான் போதிப்பேன், ஒண்ணுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா அதுவும் நான் ஒரு வேலை மட்டும் தான் செய்வேன், இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் தேவையோ, 2 கால்கள் நடப்பதற்கு தேவையோ,
அதே போல இரண்டும் தேவை. இறை வார்த்தையை கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். மார்த்தாவும் மரியாவும் நமக்கு கொடுக்கின்ற செய்தி அதுதான். யார் ஒருவர் இறை வார்த்தையை கேட்கின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக இறை செயலை செய்வார்கள், நல்ல முறையில் செய்வார்கள், அவருடைய திருப்தியோடு அவர்கள் செய்வார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, திருவிழா நாட்களில் இன்னிலிருந்து முடிவெடுப்போம். நான் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இறைவனுடைய திருவிழத்தின்படி நான் நடக்கக்கூடிய ஆற்றலை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் திருப்பதி சிறப்பாக ஜெபிப்போம். இப்போது வருகின்ற நற்கருணை வடிவாக வருகின்ற இறைவனை நாம் ஒவ்வொருவருமே அனுபவித்து அந்த ஆண்டு வரை நம்மோடு இருக்கின்றார். நான் மாசு வருவில்லாமல் நேர்மையோடும் உண்மையோடும் பிறரை மன்னித்தும் பிறரை அன்பு செய்யும் பிறருடைய தேவைகளை அறிந்தவர்களுக்கு உதவக்கூடிய மனநிலையை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டுவதற்காக திருப்பதியில் சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருளும் நமக்கும் அப்படி குடும்பத்திற்கும் எப்போதும் இருப்பதாக. மனிதராக பிறந்ததன் வழியாக கடவுள் நம்மிடையே தமது உறைவிடத்தை ஏற்படுத்தினார். நமது தேவைகளை அறிந்தவரான அவர் நமது வேண்டுதல்களுக்கு நிச்சயம் செவிசாய்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். You
கொடுத்து உமது ஒரே திருமகனை உலகிற்கு அனுப்பினீரே. ஒவ்வொரு உயிரின் மதிப்பையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் உடைந்த உள்ளங்களை உமது அன்பால் ஒட்ட வைத்து நிறைவாக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே திரளன்பு பணி செய்யவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே திரளன்பு பணி செய்யவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என் இயேசுவே என் தெய்வமே உம்மோடு உறவாடவே என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாகவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே திரளன்பு பணி செய்யவே புகழோடு நான் வாழவில்லை உன் புகழொன்று எனக்கு போதும் அருள்வாழ்வினில் நான் வளர உன் அன்பொன்று எனக்கு போதும் உயர்வோடு தாழ்வோடு வாழும் போதும் உன் உறவொன்று எனக்கு போதும் மகிழ்வோடு துயரோடு வாழும் போது உன் கரமொன்று எனக்கு ஏற்றிடும். சகோதர சகோதரி நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் திருப்பலி எல்லாவற்ற தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். இறைவா பழைய ஏற்பாடு பல்வேறு பலிகளும் திருமகள் நிறைவான ஒரே பலியில் உரிமை பெற செய்தி ஆபேலின் காணிகள் மீது ஆசை வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பட்டுள்ள உம் அடியாளர்கள் ஒருவரும் செலுத்தும் பலியேற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். பாஸ்கா மறைநிலைகளின் வழியாக
கிறிஸ்து புரிந்த அப்போது செயலிதவே அற்புத செயலிதவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரவின் அரச குருக்களின் கூட்டத்தினர் புனித மக்களுக்கு திணித்தார். அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்து சாவின் பிடியிலிருந்து அடைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தாங்க ஒளிக்கு அழைக்கப்பட்டு நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே முதன்மை வானதூதரோடும் அறிஞல் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வானப்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுமனமாக அவர் பாடுபட உள்ளம் கடிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு இறுதி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்குங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
இறைப்பினியும் உயிர்ப்பினியும் நினைவு கூர்ந்து வாழ்வும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்றும் வாழும் தலை உமக்கு ஊழியம் புரிய தலைமுறை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவி இருக்கும் என்று அவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சுசிலாதர் மாரேந்திர சதீஷ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவேற செய்தரிடும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து இறந்த அனைத்து ஆத்துமாக்களையும் தேவனை இந்த பகுதியில் இறந்த அனைத்து ஆத்துமாக்களையும் யாருடையாத ஆத்துமாக்களையும் உத்தரகிசத்தின் அனைத்து ஆத்துமாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். ஆண்டவரே, எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். நாங்கள் அனைவரும் உம்முடைய வார்த்தையை தியானித்து அதனை வாழ்வாக்கக்கூடிய ஆற்றலை ஒவ்வொருவர் மீதும் பொழிந்திடும். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடம் இன்னும் சிறப்பாக எங்களுடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியா மற்றும் அனைத்து புனிதரிடம் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்துவ புனித அந்தோணியர் மூலியமாக உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் மற்றும் இங்கே இருக்க அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வந்திருக்கிறார். புனித அந்தோணியார் கடவுள் கிடையாது. அவர் உங்களை போல என்னை போல ஒரு சாதாரண ஒரு மனிதர். அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் ஆழமாய் அவருக்கு எப்பொழுதுமே உண்மையா இருந்தவர். அந்தோணியா இருந்தாலே உண்மை பேசுறதுன்னு அர்த்தம். இப்போ யாரெல்லாம் அந்தோணியார் பக்தர், நீங்களாம் அந்தோணியார் பக்தர் தானே? அந்தோணியார் பக்தராக இருப்பவர் அனைவருமே உண்மை பேச வேண்டும். ஒருவேளை நம்ம அந்தோணியரை அவர்கிட்ட ஜபிக்கிறோம் எல்லாம் பண்றோம், அவருடைய பக்தர்கள் சொன்னாலே உண்மை பேசல அப்படின்னா உண்மையாக நம்ம அவருடைய பக்தர்கள் கிடையாது. உண்மை கடவுளுடைய சொத்து. எப்போ நம்ம உண்மையை நம்ம பேசுகின்றோமோ மனசாட்சி எப்பொழுதுமே தூய்மை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அந்தோணியுடைய நாக்கு இன்று வரை அது உள்ள ஒரு உயிர். கடவுள் அந்த நாக்கு ஆசீர்வதிச்சிருக்காங்க. நீங்கள் ரோக்கியங்களா போனீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். பதுவாகிட்ட நீங்கள் போனீங்கன்னா அந்தோணியோட நாக்கு இன்னும் உயிரோடு இருக்கு. அது ஒரு அதிசயம். நம்மளுக்கு அது தெரியல. அது எப்படி அது கடவுளால் மட்டும்தான் புரியும். மனிதர்களாக இருக்க நாம் அனைவருமே உண்மையாக இருக்க வேண்டும். உண்மைனா தவறு செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, மற்றும் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது, மற்றவருடைய உழைப்பை திருடக்கூடாது. நம்ம எப்பொழுதும் உண்மையா இருக்கணும். உண்மையா உழைச்சி நம்ம சாப்பிடணும். அதுதான் வாழ்க்கை. பக்தர்களாக இருக்க அந்தோணியார் பக்தர்களாக இருக்க நாம் அனைவருமே எப்போதுமே உண்மை பேசக்கூடிய தன்மை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உண்மையிலேயே அந்தோணியார் பக்தர்களானவர்கள் அந்தோணியார் நம்மளுக்கு உதவி செய்வார். இதோ இந்த நேரத்தில் அந்தோணியார் மூலியமாக இங்க இருக்க நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றிருக்கார். எப்பொழுதுமே அந்தோணியார் வெறும் அவருடைய சொந்த மக்களுக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் நம்பாம இருக்காங்களோ அவங்களையும் அவங்க ஆசீர்வதிப்பாங்க.
அதனால் நம்ம அனைவரும் சேர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அந்தோனியோட சேர்ந்து இங்கே இருக்க எல்லா மக்களையும் கடவுள் ஆசீர்வதிக்கும்படி இந்த ஜெபத்தின் மூலியமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற ஆண்டவரை தீமனத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதி கனியுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிகிறேன். எங்கள் பாவனை பாராமல் உமது திருவாவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையாடி தருவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறிக்கு விருதுக்கு அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். அன்புக்குரியவர்களே, இப்போது வழங்கப்படும் நற்கருணையை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும், அதுவும் தன்னை தயாரித்தவர்கள் மட்டும் இந்த நற்கருணையில் பங்குகொள்கிறேன். மற்றவர்கள் மற்ற சபையில் செல்பவர்கள் தயவு செய்து நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் நற்கருணை வாங்க வாருங்கள். மற்றவர்கள் தயவு செய்து நீங்கள் இதற்கு விடுதலை இருந்து ஜெபிக்கும் வடிவங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஒரே லைன் மட்டும் போதும், 2 லைன் வேண்டாம். Thank you.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளில் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய்ந்த தங்கியிருக்கும் உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிறைவிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்வ செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சண்டே அப்படின்னு சொல்லிட்டு மிஷன் சண்டேன்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிஷன் சண்டே. ஓகே, அந்த மிஷன் சண்டே என்ன பண்ணுவாங்க, நிறைய பணம்லாம் சேகரிச்சுட்டு கொஞ்சம் ஆக்டிவிட்டிலாம் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு அந்த பணத்தை வந்து பூப்பாடலுக்கு அனுப்பி வைக்குவாங்க. அங்கே வந்து அவர் உலகத்தில் இருக்க எங்கெல்லாம் வந்து மெடிசன்ஸ் இல்லை, எங்கெல்லாம் வந்து ஸ்கூல் இல்லை, எங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை, அந்த இடத்துக்கு அனுப்பி வைப்போம். ஓகேயா? அந்த மாதிரி அந்த மிஷன் சண்டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். இன்று வந்து ப்ரோ லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோ லைஃப்னா அழிவு, கரு சிதைவு அப்படின்ற, அதாவது அபார்ஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, அபார்ஷன். கிறிஸ்து நண்பர்களே, இன்று வந்து திருச்சபையை வந்து அபார்ஷன் பற்றி கொஞ்சம் பேசுகிறோம். நம்ம நாட்டில் மொத்தம் போன 2015 2018 வரை, ஓகே, அது ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. எவ்வளோ பேர் வந்து அபார்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. மொத்தம் வந்து நம்ம நாட்டில் 15.6 அபார்ஷன் நடக்குது ஒரு வருஷத்தில், ஒரு வருஷத்தில். அப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வந்து எத்தனை உயிர்களை வந்து நம்ம அழிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. அது இல்லாமல் உலகத்திலேயே 42 கோடி, ஓகே, உயிர்களை வந்து ஒரு வருஷத்துல வந்து நம்ம அழிச்சிருக்கோம் அபார்ஷன் பேரில். 42 கோடி.
நம்ம அனைவருக்கும் தெரியும், உயிர் வந்து கடவுள் ஒளி தான் கொடுக்க முடியும், எடுப்பதும் கடவுளுக்கு தான் சார்ந்தது. நம்ம அனைவரும் யாருக்குமே வந்து உயிரை வந்து கொள்றதுக்கோ அதை எடுக்கிறதுக்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க எல்லாம் இங்க உட்காந்துருக்கீங்க, உங்க அப்பா அம்மா வந்து உங்களை வந்து அந்த ஒருவேளை அந்த உயிரை அடிச்சுட்டாங்கன்னா நம்ம யாரும் இங்க உட்காந்துருக்க மாட்டோம் இல்லையா? அப்போ நம்ம இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த உயிர் கடவுள் கொடுத்த உயிரை வந்து அது பாதுகாத்து நம்மளை வந்து வழி நடத்துது நம்ம பெற்றோருக்கு நம்ம நன்றி சொல்லணும் சொன்னேன். ரெண்டாவது வந்து இந்த உலகத்துல வந்து மைனர்ஸ் இருக்காங்க, 18 வயசுல இருக்காங்க, அது ஆல்மோஸ்ட் வந்து 50% எல்லாம் வந்து மைனர்ஸாக தான் இருக்காங்க. அப்போ பிள்ளைகள் வந்து மெச்சூரிட்டி வராது முன்னவே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, அது ஆகிட்டு பிறகு போயிட்டு நான் அபார்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து சர்வே நம்ம சொல்லுது. ஸோ எதனால இந்த அபார்ஷன் பண்ணுறாங்க அது முன்னே நான் 2 கதை நடந்த கதை சொல்கிறேன். ஒரு முறை நான் புதுசாக இங்கே இந்த பாரிஷ்லேருந்து நான் அஸ்டன் பாரிஷ்லேருந்து இந்த ஒரு புது பாரிஷ்க்கு நான் போனேன். பாரிஷ்க்கு ஸ்டாஃப் கொஞ்ச நாளுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்தாங்க, ஒரு மேரிட் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க, எனக்கு நம்ம ஏற்கனவே வந்து நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன், ஆனால் இன்னும் 1 monthல எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும், அதெல்லாம் இதெல்லாம் ஆயிடுச்சு, ஆர்டர்லாம் வந்துச்சு. ஆனால் எனக்கு பிரச்சனை என்னன்னா நான் ஏற்கனவே ப்ரெக்னென்ட் ஆகிக்கிறேன், எனக்கே தெரியல, ஆல்மோஸ்ட் 20 வீக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால இப்போ வந்து நான் அதை வந்து அவாய்ட் பண்ணுறோம், எனக்கு நீங்கள் சஜஷன் கொடுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலி என்ன நான் சஜஷன் கொடுத்து கடவுள் வந்து கொடுத்துருக்க லைஃப்பை நீ அதை பார்த்துட்டு போ, ஓகே அது ஓகே வந்து ஒரு மேரேஜ் தான் ப்ராப்ளம் ஆச்சு, பரவாயில்ல அந்த குழந்தை நீ வளர்த்து போகலாம் தானே அப்படின்னு. அந்த குழந்தை வந்து இல்லை பதில் நான் வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் அவ்வளோ அந்த என்னுடைய கணவராக இருந்தவர் வந்து எனக்கு அவ்வளோ பிரச்சனைலாம் பண்ணாரு, அதனால அவருக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே எனக்கு வேண்டாம். சரிம்மா உன்னுடைய ரத்தம் கூட அதில் இருக்குல்ல, உன்னுடைய குழந்தை தானே, அதனால அது பேஸ் கேட்டு போயிடுச்சு. 2 மாதம் ஆகிட்ட பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு வந்தது அந்த அம்மாவை இறந்துட்டாங்க. அவங்க அபார்ஷன் பண்ண போய் அங்கே வந்து போராடி அந்த அம்மாவை இருந்தாங்க, அந்த குழந்தைய இருந்தாங்க. இது ஒரு. ரெண்டாவது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், ஒரு நல்ல பொண்ணு தான், இன்ஜினியர் படிச்சுட்டு பொண்ணு, எப்படியும் வந்து லவ் பண்ணிட்டு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிடுது, அதுக்கும் தெரியல. அப்போ அவங்க வீட்டில் தெரிஞ்ச பிறகு வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பையன் வீட்டுக்காரங்க வந்து சொல்லிட்டாங்க அந்த பொண்ணை எனக்கு வேண்டாம், ஏன்னா அந்த பையன் வந்து வேற ரிலிஜன், இந்த பொண்ணு வேற ரிலிஜன், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது சொன்ன பிறகு அந்த பொண்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் நான் அந்த பொண்ணை கேட்டேன், நான் என்னம்மா உன்னுடைய விருப்பம் என்ன குழந்தை. அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த பையன் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறானோ இல்லையோ, ஆனால் இந்த குழந்தைய நான் வந்து வளர்க்குறேன், அது என்னுடைய லைஃப் கடல் கொடுத்த கிஃப்ட், அது அதனால் நான் அதை கொண்டு போகிறேன். எப்போ அந்த பொண்ணு அப்படி சொல்லிச்சோ அது ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபேமிலி அது வேற ரிலீஜியஸ் இந்த ஃபேமிலியை நான் கூப்பிட்டு அவங்க பேசி அப்போ கொஞ்சம் நெருக்கி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனோமா, என்ன அரெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவங்க அப்பா மேலே ஒத்துருன்னு ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மேரேஜ் பண்ணோம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நானே போயிட்டு நானே விட்னஸை சைன் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணி இப்போ நல்லா இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. பாருங்க, 2 குடும்பம். ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து அது வேற வழியே இல்லை, அது ஆபரேஷன் பண்ண போய் அந்த அம்மாவும் இருந்தால் தான் அந்த குழந்தைய இருந்துச்சு. இன்னொரு பொண்ணு வந்து தவறாக இருந்தால் கூட ஓகே, கடவுள் ஒரு உயிர் கொடுத்துருக்காரு நம்ம மதிக்கணும் அப்படின்றக்கூடிய அந்த வாழ்க்கை தொடர்ந்து போகுது. கிறிஸ்துவ இன்று வந்து திருச்சிக்கானது உயிர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுறது. இப்போ எதனால வந்து நிறைய பேர் அபார்ஷன் பண்ணுறாங்கன்னா, அபார்ஷன் பண்ணுற 40% வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர்ட் ஆகல ஃபைனான்ஷியலாக. நம்ம இது குழந்தை ஆக்சுவலாக எப்படி ஸ்கூல் அனுப்புறது, எப்படி வழி நடத்துறது, எப்படி பார்த்துக்கிறது, அந்த இதில் வந்து அவங்க வந்து 40% வந்து அபார்ஷன் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 36% வந்து என்ன சொல்கிறாங்க, இது சரியான டைம் இல்லை, இன்னும் 2 வருஷம் ஆகிட்டோம், 3 வருஷம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி. மற்றது வந்து பார்ட்னர் இஷ்யூ, அதாவது கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகளில் வந்து ஒரு 31% வந்து ஜனங்க வந்து அபார்ஷன் பண்ணுறாங்க. மற்றும் ஃபோக்கஸ் வந்து சில்ட்ரன் நீட் பசங்களை பார்க்கணுமே அப்படின்ற ஒரு இதனால 21% வந்து அபார்ஷன் பண்ணுறாங்க. பாருங்களேன், பிள்ளைகளே இல்லை அப்படின்னு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை 1000 பெண்களில் வந்து 47 பெண்கள் வந்து அபார்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு இது 2015 கொடுத்த லிஸ்ட்டு. இப்போ எனக்கு தெரியாது, வந்து டபுள் ட்ரிபிள் கூட ஆகிடலாம். கடவுள் வந்து உயிர் கொடுப்பவர்.
அந்த உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாது. நிறைய நேரத்தில் இந்த சண்டை எல்லாம் ரவுடிசம்லாம் பண்ணி சண்டை போட்டு அடிக்கிறது பண்றாங்க, அது கூட உரிமை கிடையாது, சட்டப்படியும் கிடையாது. ஆனா நேச்சுரலாவே கடவுளுடைய அதாவது மனித தன்மையில எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை அடிக்கவும் கூடாது, திட்டவும் கூடாது. அது கணவனா இருந்தாலும் தான், மனைவியா இருந்தாலும் ஒருத்தர் வந்து நம்ம நேசிக்கணும், மதிக்கணும், மற்றவங்களை நம்ம ஹெல்ப் செய்யணும். தவிர அந்த உரிமை இருக்கிறதுனால அடிக்கிறதோ பண்றதே கூடாது. அது பெரிய பாவம். அடிக்கவே கூடாதுன்னு சொல்லப்படுது. அப்ப எப்படி ஒரு பர்சன் நம்ம கொலை பண்ண முடியும் இல்லையா? அப்போ அந்த கன்செப்ஷன் சொல்லுவாங்க, ஒரு கணவன் மனைவி ஒரு சிவர் ஒன்றா இருக்க போனது கடவுள் கொடுக்குற அந்த உயிர், அந்த உயிரை நம்ம மதிக்கணும், அதை காப்பாற்றணும். அதனால எப்பொழுதுமே மற்றவங்களை நம்ம மதிக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் நான் மதிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கடவுளை மதிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா மனுஷரையும் வந்து கடவுள் தான் படைச்சிருக்காரு. படைச்ச கடவுளை வந்து நம்ம மதிக்கிறோம் அப்படின்னா எல்லாரையும் மதிக்கணும். கரெக்ட் தானே? சரிதானே? என்னமா கரெக்டா? அதனால நம்ம எப்பொழுதுமே வந்து மற்றவங்களை மதிக்க கற்றுக்கணும். அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ பணக்காரங்களோ சின்ன இல்லையோ, அவங்க சாப்பாடு இருக்கோ இல்லையோ, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம மற்றவங்களை மதிக்கணும். மனிதனை மதிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க. இன்று நம்ம நற்செய்தியில் பார்க்கணும், 2 பெண்கள். ஒரு பெண் வந்து ஆண்டவர் இயேசுவை வீட்டுக்கு வர வச்சு அவங்க பாருங்க எவ்வளவு நல்லா பேசுறாங்க. ஆண்டவரை என் படிப்பிட செய்ய என் சகோதரி என்னை தனியை விட்டு விட்டால் உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அது பாருங்க அந்த உறவு எப்படி இருக்கு. ஓகே, ரொம்ப இப்போ குழந்தைகளை யார் எப்படி பேசுவாங்க. ஓகே, ஒரு முறை அக்பர் வந்து கேட்டிருக்காரு, என்னுடைய வீச முழுக்கங்களை வந்து நான் என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த இதில் இருந்தவங்கலாம் இருந்தாங்கல்ல, மினிஸ்டராக இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க, கையே கட் பண்ணணும், ஜெயிலில் போடணும், இல்லை அவங்களுக்கு பயங்கர பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, நிறைய தண்டனைலாம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அங்கே பீர்பல் இருந்திருக்காரு. அப்போ அக்பர் கேட்டிருக்காரு, பீர்பல் நீ சொல்லு, என்னுடைய வீச முழுக்கங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு. அவர் சொன்னாரு, சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய மண்ணை அவங்க வீச முழுக்கத்துக்கு சாக்லேட் கொடுக்க முடியும், தவறாது. கொடுக்கலாமா சாக்லேட்டு? கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. அப்போ அங்க இருக்கவங்கலாம் ஆச்சரியமா கேட்டது அப்படின்னா, வைத்தியமா ஒரு அரசருடைய வீச கொடுக்கலாமா அப்படின்னு. அப்போ பீர்பலை கேட்டிருக்காரு அரசர், ஏன் இப்படி சொல்றாரு? உன்னுடைய வீசை கொடுக்கறது வந்து உங்க பேரன் தான் முடியும், தவிர வேற யாரும் தான் முடியும். அப்போ உங்க பேரனை வந்து பனிஷ் பண்ண முடியுமா? இல்லை தானே. அப்போ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து கடவுளுக்கு எவ்வளவு நெருங்கி இருக்கிறோமோ கடவுள் அவ்வளவு பாசமா இருக்காங்க. அந்த அம்மா அதுதான் பேசுறாங்க, ஆண்டவர் உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அது திட்டம் தானே, அவங்க அறிவு இல்லையா அவங்களுக்கு? அந்த மாதிரி ஆண்டவர் ஏன் சொல்றாரு, ஓகே ஒரு பிரச்சனை இல்லை, உங்க வேலை நீ பாரு. அந்த மாதிரியா வந்து அவங்க வேற வேலை பண்ணிக்கிறாங்க, கடவுளுடைய வார்த்தை கேட்டுக்கிறாங்க, அவங்க போர்ஷன் அவங்க செய்யணும், ஒன்றும் கவலைப்படாது. அதாவது கடவுள் வந்து எப்படி வந்து மனிதர்கிட்ட வந்து உருவாடுறாருன்னா, நம்ம எப்போ நேசமா ரொம்ப அன்பா நம்ம கடவுள் போகிறது, அன்பா கடவுள் நம்ம பேசுவாங்க. ஓகே, சில நேரத்தில் வந்து நம்ம அன்பா ரொம்ப அன்பா கடவுள் நம்மளுடைய பாவத்தையும் விட்டு கவலைப்படுறாங்க. அதனால நம்ம எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு வந்து உதவியா இருக்கணும், மற்றவங்களுக்கு சேவை செய்யணும். எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கணும். இந்த வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருந்து இந்த ஏரியா கிளீனிங் பண்றது இருந்து, இந்த டஸ்ட்பின் அங்கங்கே டஸ்ட்பின் இருக்கும், அங்கே நிறைய கிச்சன் இருக்கு, அதெல்லாம் அப்படிலாம் எல்லாமே யாரும் சண்டை போடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும், என்ன பேசிக்கணும். இல்லை ஒரு குரூப்பா ஒரு ஏரியா ஒரு லைன்ல இருக்கவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு முறை வந்து பேசி என்ன பிரச்சனை இருக்கு, என்ன சரி இருக்கு, அதை வந்து இங்கே லோக்கல் கவுன்சிலர் மூலியமாவோ இல்லை எம்எல்ஏ மூலியமோ அவங்க பேசி அதை ஏதாவது ஒரு சரி பண்ணணும். அந்த மாதிரி நீங்க ஒற்றுமை இருந்தால் தான் நீங்க எல்லாருமே ஏதாவது நீங்க சொல்றது வந்து மற்றவங்க கேட்பாங்க. அதனால இந்த ஏரியா வந்து இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, இது வந்து வளரணும். இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் நல்லா படிக்கணும், முதல்ல நல்லா படிக்கணும். சின்ன பசங்கள்லாம் வேலைக்கு போகாதவங்களாம் வேலைக்கு போகணும். மற்றும் எப்போதுமே அமைதியா சந்தோஷமா இருக்கும். ஓகே, எப்போதுமே சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கை கடவுள் நம்ம கொடுத்துருக்கு சந்தோஷமா இருக்காது தான், கஷ்டப்படுறதுக்காக. அதனால இனிமேட்டு நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து சண்டை போடுறது என்ன போடலாமா? சண்டை போடக்கூடாது. ஓகே, மற்றவங்களை திட்டுறதோ இல்லை எதுவுமே இருக்கணும். நம்ம அமைதியா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். மற்றவங்க முடிஞ்சா நம்ம வேலை உதவி செய்யணும். இல்லைன்னா ஓகே. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து இது ரொம்ப வருஷம் ஆச்சு,
ஆல்மோஸ்ட் 117 வருஷம் இருக்கு. நான் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து ஒரு புது சர்ச் வந்து பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. அதுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அதெல்லாம் அந்த இங்கே இருக்க கவுன்சில் மெம்பர்ஸ் தான் கமிட்டி மெம்பர்ஸ் ஓகே. கமிட்டி மெம்பர்ல இப்போ ஒரு ஆசிரியம் இந்து பர்சன்ஸ் கூட ரொம்ப சந்தோஷம் பாருங்க. ஒரு மற்ற ரிலேஷன் கூட ஒன்றா சேர்ந்து வேலை செய்யறது, அது நம்மளுடைய விசுவாசத்துக்காக அவங்களும் ஒரு கமிட்டியில் இருக்கிறது நல்ல விஷயம் தாங்க. அதனால இங்கே இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த உழைச்சி நம்ம வந்து இங்கே இந்த அசோனியர் மூலிமா எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் முழுமையா அமைதியும் சமாதானம் சந்தோஷம் எப்போது இருக்கும்படி அசோனியர் மூலிமா கடந்து வேண்டுகிறோம். மற்றும் இங்கே என்னுடைய சார்பாக என்னுடைய ஃபாதர் பாக்கியமும் மற்றும் ஃபாதர் காணிக்கை மற்றும் நம்முடைய பிரதர்ஸ் எல்லாருடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஒரு நத்தோடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி டீஸ்டி ஆல். இப்போ வந்து இந்த விழாவுக்கு வந்து உதவி செய்த அனைவருக்குமே ஃபாதர் வந்து இப்போ நன்றி சொல்லுவாங்க. நம்ம சகோதரிகள் இப்பொழுது நம்முடைய அருமை தந்தை அவர்களுக்கு தேவ சமாதானம் அவர்கள் சமாதானத்தில் ஒத்திருக்கிறார். அவர் நமக்கு வீட்டுக்கு ஒருவராக இருக்கின்றவர். ஆகையால் அவருக்கு வந்து அவரான எல்லோரும் கேட்டு அதை நல்ல விதமாக செயல்படுத்த வேண்டும் என்று அதனுடைய போல கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தேவ சமாதானம் அவர்கள் சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்மோடு இணைந்த நம்முடைய திருத்தொண்டர் ஜான் போஸ்கோ அவருக்கும் நம்முடைய பங்குத்துறை சார்பாகவும் ஒவ்வொருடைய சார்பாகவும் இந்த பொன்னாடை போட்டி கௌரவிப்போம். அவர்களுக்கும் என் தொலைப்பாதை சாதனையாக போட்டு அவருக்கும் வாழ்த்து மறுபடியும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். திருவிழா நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக அமைய கடவுள் மக்களை உதவி செய்தால் அதற்கு கடவுளுக்கு நன்றியாகும். அதே போல அநேக உள்ளங்கள் பொருள் உதவியாக இருக்கலாம், பண உதவியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய நேரமாக இருக்கலாம். அனைவரும் ஒன்றாக வந்து அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து கமிட்டி நண்பர்களுக்கும் பங்குதன் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் கடவுளை எழுப்பி தெரிவிப்போம். திருவிழா காலங்களில் நல்ல முறையில் நமக்கு ஆண்டவரோடு இணையே உதவி செய்தவர்கள் நம்முடைய பாடல் குழுவினர் அவர்களுக்கும் நம்முடைய பங்குதன் சார்பாக ஒவ்வொரு சார்பாகவும் நல்ல ஒரு ஒளி அமைத்த மேத்யூவர்களுக்கும் மற்றும் அனைத்து கேமராவாக இருக்கலாம், நேரடி ஒளிபரப்பாக இருக்கலாம், அனைத்து நபர்களுக்கும் நம்முடைய பங்குதன் சார்பாகவும் ஒவ்வொருடைய சார்பாகவும் ஸோ நான் இங்கே அசிஸ்டன்ட் பாரிஸ்டர் வந்ததுலேருந்து பார்த்துருந்தேன். வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆர்டர் கீழே இருந்தாலும் 2 பேர் தான். ஒன்று இவரு, இன்னொன்று அவங்களுக்கு நாங்கள் எப்போதுமே சுதனை வந்து மறக்கவே முடியாது. ஏன்னு சொல்லலாம், இதான் எனக்கு சுதன்.
கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து இந்த ஷார்ட் வந்து கேப்டன் பண்ணுறது எல்லாருக்கும் சேர்த்து. சரி, ஓகே, இந்த 2 பேருக்கு கொடுத்துறேன். நீங்கள் அவங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ நான் கேள்விப்பட்டேன் 5 மணிக்கு நீங்கள் வந்து தேர்தல் தொடர்ந்து எவ்வளோ நேரம் மறுபடியும் வந்து சேர்ந்தீங்கன்னா 8:30 சாப்பிடணும், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், எல்லாம் வேலைக்கெல்லாம் போகணும். ஓகே, அதனால் 5 மணிக்கு தொடர்ந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்குள்ளே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். 2 ஹவர் உள்ள. ஓகே, ட்ரை முயற்சி பண்ணுங்க. ஓகே, எழுந்து நிற்போம் ஆசிரியர்களுக்காக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு மேலும் இருப்பாராக. வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்தோனியாரின் அன்பை பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. அனைவருக்கும் நன்றி. இன்னொரு முறை அந்தோனியாருடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல். ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே அபார்ஷன் நீங்கள் செய்யக்கூடாது. இதுதான் அது தான் திருச்சபை. ஒருவேளை யாராவது செஞ்சாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்கம்யூனிகேஷன்னா நீங்கள் வந்து கோயிலேருந்து வெளியே போயிட்ட மாதிரியாது. ஓகேங்களா? நீங்கள் கம்பெனியும் வாங்க முடியாது, மற்றதையும் முடியாது. ஆனால் இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்முடைய குடும்பத்தினருக்கு நம்ம சரியான விதத்தை சொல்லிக் கொடுக்கணும். கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையடோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, வாடி தேடி நீரே கவனி வரும் சோதினியே, பொய்யாதமாக வரும் ஊர்வலம் சோதியே, யாரும் இல்லை உன்னை நம்பி வந்தோம். அனைவருக்குமே உணவானது தயார் செய்திருக்கிறது. எனவே அனைவரும் உணவருந்திய பின்னரே வீட்டுக்கு செல்லுபடி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.